ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. அவங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். நேற்று அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. அப்பொழுது ஒரு கேள்வி கேட்கப்படுது, சாதி பார்த்து தான் இந்து சமய அறநிலையத்துறைக்கு அமைச்சர் போட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கப்படுது. அதுக்கு அவர் சொல்கிறாரு, எங்கள் கட்சியில் சாதி பார்த்து நாங்கள் எதுவுமே செய்யலை, இப்பொழுது தான் தெரியுது இவங்க இந்த சாதி அவங்க அந்த சாதி நீங்கள் சொல்லி தான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. எங்கள் கட்சியில் நாங்கள் சாதி பார்த்து இன்னார் அப்படின்னா நாங்கள் எந்த வேலையும் அவங்க பார்க்குறது கிடையாது. ஸோ அதே போல் தான் இந்த நியமனங்களும் நடந்திருக்கு இப்பொழுது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ எப்படி பார்க்குறீங்க? சாதி பார்க்குறது இல்லையா தாவேக்கால? அப்படி பார்க்காம இருந்தாங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் ஆதவ அர்ஜுனாவோட பதில் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் இர்ரெஸ்பான்சிபிளான பதில். அதுவும் குறிப்பாக அவர் விசிகேல முக்கியமான பொறுப்புலலாம் இருந்ததுக்கு அப்புறமும் சமூக நீதி பற்றிலாம் நிறையா பேசினதுக்கு அப்புறமும் இந்த மாதிரியான ஒரு பதில் சொல்கிறது கரெக்டாக இருக்காது. ஸோ இப்போ ஹெச்ஆர்என்சி அமைச்சராக நீங்கள் ரமேஷ் அவர்களை ஏன் நியமித்தீங்க அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் சாதியெலாம் பார்க்கல, கேஷுவலாக இந்த பொறுப்புக்கு அவர் கரெக்டாக இருப்பாருன்னு நினச்சி நியமித்தோம். ஆனால் அவர் கோஇன்சிடென்ஷியலாக he happened to be a Brahmin அப்படின்ற மாதிரி பொருள் தான் அவர் சொல்கிறார். அதான் அவரோட மெசேஜ் இல்லையா? அப்போ நீங்கள் தலித் அமைச்சர்கள் 8 பேர் இப்போ நியமிச்சிருக்கீங்கல்ல, அவங்களும் அதே மாதிரி கேஷுவலாக தெரியாமல் நீங்கள் அவங்க சாதி என்னென்னலாம் தெரியாமல் தான் நியமிச்சிங்களா, இல்லைனா தலித் மக்களை எம்பவர் பண்ணணும், தலித் மக்களுக்கு அதிகமான ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிங்களா? அப்படி பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்ல உங்களுக்கு. அப்போ சாதியெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுதானே நீங்கள் அந்த 8 பேரை நியமிச்சிருக்கீங்க. ஸோ அதனால் அப்போ அங்கே மட்டும் தான் சாதி பார்ப்பீங்க, இங்கே சாதி பார்க்க மாட்டீங்களா? அங்கே மட்டும் சாதி பார்ப்பீங்கன்னா ரொம்ப டேஞ்சர். தலித் அமைச்சர்களை நியமிக்கும் போது மட்டும் சாதியெல்லாம் பார்த்து தான் நியமிப்பீங்க, ஆனால் இங்கே நீங்கள் சாதியெல்லாம் பார்க்க மாட்டீங்கன்னா அது ரொம்ப டேஞ்சரான விஷயம். இப்போ அந்த கேள்வி ஏன் அவர் நோக்கி முதல்ல கேட்கப்படுது? அந்த கேள்வி ஏன் அவர் நோக்கி கேட்கப்படுதுன்னா, ஹெச்ஆர்என்சி கண்ட்ரோலில் தான் கோயில்கள் நிறையா இருக்குது. கோயில்களில் இன்றைக்கும் பிராமணர்களோட டாமினேஷன் இருக்குது, அங்கே சான்ஸ்கிரிட் லாங்குவேஜோட டாமினேஷன் இருக்குது. இதெல்லாம் இருக்கும்போது ஒரு விதமான ஒரு கேஸ்ட் ஹைரார்க்கி அங்கே கிரியேட் ஆகுது. அது இருக்கக்கூடாது அப்படின்றது பரவலான பார்வை. ஸோ நீங்கள் அங்கே அமைச்சராக நீங்கள் ஒரு பிராமணரை அப்பாயிண்ட் பண்ணிங்கன்னா அந்த கேஸ்ட் ஹைரார்க்கி இன்னும் கொஞ்சம் கூட வலுப்பெறும். அதனால தான் இந்த கேள்வி கேட்குறாங்க. இந்த கேள்வி கேட்கும்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஐ வாஸ் நாட் அவேர்ன்றீங்க, எனக்கு தெரியாதுன்றீங்க. ஆனால் தலித் அமைச்சர்களை நியமித்த போது எல்லாரும் உங்களை பாராட்டுறாங்க. தாவேக்கா அற்புதமான ஒரு வேலையை பண்ணியிருக்காங்க, எல்லா டிவி டிபேட்ஸ்லையும் உங்களை பாராட்டுறாங்க. அப்போ நீங்கள் இந்த கிளாரிஃபிகேஷனை கொடுக்கல. இல்லைங்க, எங்களை இப்படிலாம் பாராட்டாதீங்க, எங்களுக்கு அவங்க சாதியெல்லாம் என்னன்னே தெரியாது, நாங்கள் இந்த பொறுப்புக்கு அவங்க கரெக்டாக இருப்பாங்கன்னு நினச்சி நியமித்தோம், அவங்க தலித்துகளா இருக்காங்க, பட் அதை தாண்டி எங்களுக்கும் அதுக்கும் தொடர்பு இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல. அப்ப இதுக்கு மட்டும் வந்து சொல்றீங்கன்னா அதுக்கும் வந்து சொல்லியிருக்கணும்ல. ஸோ அதனால இவரோட பதில் கரெக்ட் கிடையாது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சில ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி ஒரு 5-6 இயர்ஸ் இருக்கும், சித்தாராம் யெச்சூரி ஒரு பேட்டி கொடுக்குறாரு இந்தியா டுடேக்கு நினைக்கிறேன். அந்த பேட்டியில கேஸ்ட் இஷ்யூவை கையில் எடுக்கிறாங்க, கேட்குறாங்க, இன்னமும் அப்பர் கேஸ்ட் டாமினேஷன் சிபிஐஎம்ல அதிகமாக இருக்கு, பொலிட் பியூரோ மெம்பர்ஸ்ல ஒருத்தர் கூட தலித் இல்லையே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஏன்னா அந்த டைம்ல தலித் பொலிட் பியூரோ மெம்பர்ஸ் இல்லை. எனக்கு தெரிஞ்ச அப்புறம் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வரலாற்றிலே முதன்முறையாக சிபிஐஎம்ல ஒரு தலித் பொலிட் பியூரோ மெம்பர் இப்போ 22-23 வராரு. அதுக்கு யெச்சூரி என்ன சொல்றாரு, எங்களை பொறுத்தளவு நாங்கள் யாரையுமே சாதி பார்வையில் சாதி கண்ணோட்டத்தில் பார்க்க மாட்டோம், இன்ஃபேக்ட் அவரோட கேஸ்ட் என்னன்னு கூட எனக்கு தெரியாது, இப்போ நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் அப்படின்ற ஆங்கிளில் அவர் பேசுவார். அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்போ நீங்கள் சொசைட்டியில் கேஸ்ட் இருக்குன்றீங்க, சாதிய ஒடுக்குமுறையை உடைக்கணும்னு சொல்றீங்க, சொசைட்டியில் கேஸ்ட் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிச்சிங்க? சாதிய ரீதியான ஏற்றத்தாழ்வு இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? நீங்கள் பார்க்குறீங்க கவர்மெண்ட் ஜாப்ஸ்லாம் பார்த்தோம்னா, நேஷனல் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ்லாம் குறிப்பிட்ட சாதியினர் பவர்ஃபுல்லாக இருப்பாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்ஸில் பார்த்தோம்னா வேற ஒரு குறிப்பிட்ட சாதியினர் பவர்ஃபுல்லாக இருப்பாங்க, ஒரு குறிப்பிட்ட சாதியினரோட சில குறிப்பிட்ட சாதியினர் பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. பிஸ்னஸ் கம்யூனிட்டி எடுத்தீங்கன்னா சில குறிப்பிட்ட பிஸ்னஸ்மேன் பார்த்தோன்னா இந்தியா லெவலில் டாப்பில் இருப்பாங்க. சில கேட்டகரியில் இருக்கக்கூடிய கம்யூனிட்டிஸ், தமிழ்நாடு எடுத்தீங்கன்னா சில கேட்டகரியில் இருக்கக்கூடிய கம்யூனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அங்கே தலித்ஸ்லாம் பார்த்தோம்னா டாப் பிஸ்னஸ் மேனில் தலித்ஸ் இருக்க மாட்டாங்க. கவர்மெண்ட்
ஜாப்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா முக்கியமான இடங்களில் ஒடுக்கப்பட்டவர்கள் இருக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி சொசைட்டியை பார்க்குறீங்க. சொசைட்டியில் ஏற்றத்தாழ்வு இருக்குது, சில இடங்களில் தலித்ஸுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்படுது. அதை பார்த்து தான் நீங்கள் அங்கே இன்இக்வாலிட்டி இருக்குன்னு சொல்கிறீங்க. அப்போ உங்கள் கட்சியில் இருக்கிறதும் தெரியணும்ல. பொலிட் பியூரோவில் 15-20 பேர் இருப்பாங்க. அந்த பொலிட் பியூரோவில் 2022 வரைக்கும் ஒரு தலித் பொலிட் பியூரோ மெம்பர் இருந்தது கிடையாது. அப்போ இது உங்களுக்கு ஒரு குறையா தெரில. கேட்டால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, எங்களுக்கு நாங்கள் யாரையும் அடையாளம் பார்த்தலாம் இந்த மாதிரி பழக மாட்டோம், அந்த பார்வையே எங்களுக்கு கிடையாது அப்படின்ற ஒரு சாக்கு போக்கு சொல்கிறீங்க. அப்போ இதை பிஸ்னஸ்காரங்களும் சொன்னால் கரெக்டாக ஒத்துப்பீங்களா? நாங்கள் அப்படிலாம் பார்க்கறது இல்லை, எதர்ச்சியாக நடந்துருச்சுங்க அப்படின்னு சொன்னால் ஒத்துப்பீங்களா? இல்லை. அதே தான் இங்கேயும் அப்ளை ஆகும். ஸோ அப்போ நீங்கள் சில விஷயங்களை கான்ஷியஸாக தான் செய்யணும். இங்கே சொசைட்டியில் ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லை, கான்ஷியஸாக தான் செஞ்சுருக்காங்க, அதை அவங்க ஏற்றுக்க மறுக்கிறாங்க. ஆமாம். ஸோ கரெக்டாக கிரெடிட் வரும்போது ஏற்றுக்கிறீங்கல்ல. நீங்கள் சொல்கிறது தான் கரெக்ட். ஓப்பனாக சொல்லணும்னா அவ்வளோதான். இதுக்கு ரொம்ப ஒன்றும் பெரிய விளக்கம்லாம் தேவையில்லை. ஏன்னா இப்போ வந்து திரு ரமேஷ் அவர்கள், அமைச்சர் ரமேஷ் அவர்கள், அவருடைய சொந்த ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் பக்கத்தில் அவருடைய இருப்பிடம் வந்து வருது. ஆனால் அவர் எங்கே தூக்கிட்டு போய் போடுறாங்க அப்படின்னா, எம்எல்ஏவா கேண்டிடேட்டா ஸ்ரீரங்கத்தில் தூக்கி போடுறாங்க. என்ன கால்குலேஷன் இது? ஏன் அங்கே போட்டீங்க? உணவுத்துறை அமைச்சர் வெங்கட்ராமன் அவர்கள், அவருடைய பகுதி வேறாக இருக்கு, அவரை கொண்டு வந்து நீங்கள் எங்கே போடுறீங்க? மயிலாப்பூரில் போடுறீங்க. அல்லது மயிலாப்பூரில், அவர் மயிலாப்பூராகவே இருக்கட்டும், மயிலாப்பூரில் வேற கேண்டிடேட்டே கிடைக்கலையா உங்களுக்கு? ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்பொழுது, இப்போ ராஜ்மோகன் நம்ம எடுத்துப்போம். ராஜ்மோகன் வந்து பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்னு தாவேக்கால அவங்க எழும்பூர் தொகுதி கொடுத்த பிறகு தான் தெரியுது. ரைட். ஸோ இது வந்து பார்த்தோம்னா இது டிவிக்கு இருக்க பிரச்சனை கிடையாது, தமிழ்நாடு அரசியல் இருக்கக்கூடிய பிரச்சனை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான கட்சிகள் இந்த தவற பண்ணுறாங்க, குறிப்பாக திராவிட கட்சிகள் இந்த தவற பண்ணுறாங்க. தாவேக்கா எந்த வகையிலையும் மாற்று கிடையாது, அதே விஷயத்த தாவேக்காவும் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் சொன்ன இந்த பதில் இருக்குல்ல, இது இரஸ்பான்சிபிளான பதிலுங்க. ஆக்சுவலாக நீங்கள் இப்படி வேணா ஒரு பதில் சொல்லக்கூடாது. அதுக்கு நீங்கள் கிளியரான ஒரு விளக்கத்தை நீங்கள் கொடுக்கணும். அதை கொடுக்காம நீங்கள் தலித் அமைச்சர்களை தாவேக்கா அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்ன உடனேயும், வாய்ப்பு கொடுத்துருக்காங்கன்னு சொன்ன உடனேயும் அதுக்கான கிரெடிட் எடுத்துக்கிறீங்க. அங்கே வந்து எந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல, இங்கே வந்து கரெக்டாக ஒரு விளக்கத்தை கொடுக்குறீங்க. ரெண்டாவது, நேற்று நம்ம ஒரு வீடியோவில் பேசும்போது சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ் பற்றி பேசணும். அதுக்கு நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து பார்க்க முடிஞ்சது. கோயில்களில் சான்ஸ்கிரிட் லாங்குவேஜோட டாமினேஷன் இருக்குன்றதை பற்றி பேசியிருந்தேனே, அப்போ நீ சர்ச்சில் இங்கிலீஷில் பிரசங்கம் பண்ணுறாங்க, மாஸ்கில் அரபிக் மொழியை பயன்படுத்துகிறாங்க, அதெல்லாம் நீ கேட்க மாட்டியா அப்படின்னு நேற்று கூட வந்து சட்டசபையில் சிறுபான்மை நலத்துறை அமைச்சராக IUML உறுப்பினர் பொறுப்பேற்கும் பொழுது கரெக்ட் பாங்கு அங்கே ஏதோ அவங்க மதம் சார்ந்து ஏதோ ஒன்று, அது தப்பு, உதப்படுது, அது தப்பு. ஸோ இது எல்லாமே கனெக்ட் பண்ணுறாங்க. பட் அது தப்பு, அது வேற இஷ்யூ. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த இடத்துலலாம் மதத்தை கொண்டு வரக்கூடாது. அது எந்த ரிலிஜனுக்கும் அங்கே வேலை இல்லை. ஒரு ரிலிஜன் நியூட்ரலாக இருக்கிறது அங்கே கரெக்டாக இருக்கும். அது ரொம்ப தவறான விஷயம், அதை பண்ணிடக்கூடாது. பட் என்னோட பாயிண்ட் என்னன்னா, சான்ஸ்கிரிட் லாங்குவேஜை நம்ம பற்றி பேசியிருந்தோம். கோயில்களில் உயர் சாதியினரோட கண்ட்ரோல் அதிகமாக இருக்குது, சான்ஸ்கிரிட்டோட டாமினேஷன் அதிகமாக இருக்குது. பெரும்பாலும் பூசாரிகள் சான்ஸ்கிரிட் லாங்குவேஜில் தான் அவங்க அர்ச்சனை பண்ணுறாங்க. இந்த விஷயங்கள்லாம் நம்ம பேசியிருந்தோம். அதுக்கு கேட்ட நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அப்போ சர்ச்சில் இங்கிலீஷில் பேசுகிறாங்களே, மாஸ்கில் அரபிக்கில் பேசுகிறாங்களே அப்படின்ற விஷயங்கள் சொன்னாங்க. இப்போ நீங்கள் இங்கிலீஷில் பேசலாம், ஹிந்தியில் பேசலாம், எந்த மொழியில் வேணாலும் பேசலாம், அதில் இங்கே எந்த சிக்கலுமே கிடையாது. இப்போ டார்கெட் ஆடியன்ஸுக்கு இங்கிலீஷ் தான் புரியுதுன்னா தாராளமாக இங்கிலீஷில் நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம், பிரசங்கம் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அதே தான் உங்களுக்கு அரபிக்கில் பேசினா பெட்டர்னு நினச்சா நீங்கள் பண்ணலாம். சான்ஸ்கிரிட்டுக்கு அது அப்ளை ஆகும். ஆனால் இப்போ சான்ஸ்கிரிட்டுன்றதை ஸ்பெசிஃபிக்காக எடுத்தது எதுக்காகனா, காஸ்ட் அப்ரஷனோட சான்ஸ்கிரிட் கனெக்ட் ஆயிருக்கு. தமிழ் மொழியை நீஷ மொழின்னதும், சான்ஸ்கிரிட்டை காட்ஸ் லாங்குவேஜ் தெய்வ மொழின்னு சொல்றதும், சாதாரண ஒடுக்கப்பட்ட மக்கள் சான்ஸ்கிரிட்டை கற்றுக்க முடியாது, அதை மீறி கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்க பனிஷ் பண்ணப்படுவாங்க. ஸோ இதெல்லாம் காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, ஏதோ ஒரு வகையில் காஸ்ட் அப்ரஷனோட சான்ஸ்கிரிட் கனெக்ட் ஆயிருக்கு. அதனால தான் இந்த கான்டெக்ட்ல நம்ம அதை கொண்டு வரோம். அதாவது கோயில்களில் இன்னைக்கும் உயர் சாதியினருக்கு டாமினேஷன் அதிகமாக இருக்குது, சான்ஸ்கிரிட் மொழியும் அங்கே ரொம்ப டாமினண்ட்டாக இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்கள் வலுப்படுத்தும் விதமாக உயர் சாதியினரையும் அங்கே கொண்டு வரீங்க. HRNC அமைச்சராக நீங்கள் இன்னொரு உயர் சாதியினரை அங்கே அப்பாயிண்ட் பண்ணுறீங்க. அங்கே உங்கள் வேலை என்னவா இருக்குன்னா, இந்த டாமினேஷனை உடைக்கிறதுக்கான வேலையை தான் நீங்கள் பார்க்கணும். இங்கே திமுகலாம் என்னெல்லாம் பெரிய பேச்செல்லாம் பேசினாலும் இங்கே பெரிய கிரவுண்டில் எதுவும் பெரிய மாற்றங்கள் ஏற்படலை. ஸோ இதை பேசுறதுக்கு டெஃபினட்டாக அது பேசி ஆகணும். அதனால நம்ம சொல்கிறோம், இப்போ
சில நேரங்களில் பார்த்தோம்னா தேவையில்லாம பிராமணர்கள் டார்கெட் பண்ணப்படுறாங்க. வெறுமனே அரசியல் காரணங்களுக்காக பிராமணர்கள் வந்து டீமனைஸ் பண்ணப்படுறாங்க தமிழ்நாட்டில். அதை நம்ம கண்டிப்பா ஏத்துக்க மாட்டோம். பிராமணர்களுக்கு எப்படி நீங்க எம்எல்ஏவா நிக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம்? என்டிகே மேல அந்த குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. ஏதோ 7-8 பிராமின்ஸுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க, 6 எம்எல்ஏஸுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க, வேட்பாளர்களாக நிக்க வாய்ப்பு கொடுக்குறாங்க. அது ஏதோ பெரிய குற்றம் மாதிரி பேசினாங்க. அதெல்லாம் கண்டிப்பா நம்ம ஏத்துக்க மாட்டோம். ஏன்னா அவங்களும் தமிழர்கள்லாம், இங்க அவங்களுக்கும் எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்றதுக்கான உரிமை இருக்கு, அவங்களுக்கும் ஒரு பாப்புலேஷன் இருக்கு. அப்போ அவங்களுக்கு ரெப்ரசன்டேஷனும் வேணும். ஸோ தேவையில்லாம எல்லா இடத்துலையும் பிராமின்ஸை டீமனைஸ் பண்றது டெஃபினட்டா தப்பு தான், அதை நம்ம ஏத்துக்கிறோம். ஆனா இந்த இடத்துல அவங்களோட டாமினேஷன் இருக்கு. யாரோட டாமினேஷனும் எந்த இடத்துலையும் இருக்கக்கூடாது. இப்ப சர்ச்சில் ஒரு சாதிய ரீதியான ஒடுக்குமுறை இருக்குன்னா இருக்கு, சாதிய ரீதியான ஏற்றத்தாழ்வு கண்டிப்பா சர்ச்சில் இருக்கு. அப்ப அதை பத்தி எல்லாருமே பேசணும். அது கிறிஸ்டியன்ஸுக்கான பிரச்சனை கிடையாது, அது தமிழ்நாட்டுக்கான பிரச்சனை. காஸ்ட் அப்ரஷன் ஒரு இடத்துல இருக்குன்னா அது ஒரு மதம் சார்ந்து மட்டுமே நீங்க பாத்திர முடியாது. அப்ப எல்லாருமே அதுல இன்வால்வ் ஆகணும். இன்ஃபேக்ட் பிஜேபிக்காரங்க நிறைய பேர் அதை எடுத்து பேசுவாங்க. சர்ச்சில் வந்து சாதிய ரீதியான ஒடுக்குமுறை இருக்கு அப்படின்றத நிறைய பிஜேபிக்காரங்க பேசுவாங்க. அது தேவைன்னு நான் சொல்லுவேன். அந்த அழுத்தத்தை போட்டாதான் சர்ச் ரிஃபார்ம் ஆகும், சர்ச்சுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஏற்றத்தாழ்வு கம்மியாகும். அதே மாதிரி தான் நம்ம கோயில் எடுத்துக்கிட்டாலும் அங்க காஸ்ட் அப்ரஷன் இருக்குன்னா கண்டிப்பா அதை பேசிதான் ஆகணும். இந்த இடத்துல இந்த அப்பாயின்மெண்ட் சம்மந்தமா நம்ம அதை எதுக்கு எடுக்கிறோம்னா, இந்த அப்பாயின்மெண்ட் அதை ரீஇன்ஃபோர்ஸ் பண்ற மாதிரி இருக்கு, அதை கேள்வி கேட்கிற மாதிரி இல்லை. அதனால நம்ம கேட்கிறோம். அதுக்கு பதில் சொல்லும் போது அமைச்சர் அவர்கள், ஆதவ அர்ஜுனா அமைச்சர் அவர்கள் ரெஸ்பான்சிபிளான பதில் சொல்லல அன்பார்ச்சுனேட்லி. ஆனா எப்படி பாக்குறீங்க? சாதி பார்க்காம தமிழ்நாட்டில் ஒரு கட்சி இயங்கிருமா? எப்படி பாக்குறீங்க? அதான் இந்த ஹோல் இஷ்யூ அவர் சிரமப்படுத்துறாரு. அப்படிதான் நான் பாக்குறேன். நீங்க ப்ரோக்ரஸிவா இருந்தாலும் சாதியை பார்த்தான் ஆகணும். நீங்க 8 அமைச்சர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்கன்னா அங்கேயும் நீங்க சாதி பார்த்துருக்கீங்களா? ஸோ நீங்க ப்ரோக்ரஸிவா இருக்குனாலும் சாதியை பார்த்து தான் ஆகணும். இப்போ நான் கேஸ்டை பார்த்தானே சொல்றேன் இந்த அப்பாயின்மெண்ட் கரெக்ட் இல்லை, நான் எதை வச்சு சொல்றேன்? கேஸ்டை பேஸ் பண்ணி தான் சொல்றேன். இல்லை எனக்கு கேஸ்டே தெரியாது எனக்கு அப்படின்னா நீங்க வந்து பழைய ஹிஸ்டரி எல்லாத்தையுமே கேலி பண்றீங்க. தமிழ்நாட்டில் சாதியெல்லாம் ஒழிச்சாச்சு, அதனால நாங்கள்லாம் பார்க்கறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. அதை நிறைய பேர் ட்விட்டர்லாம் ஏதோ பெரிய பெருமையா ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க பொருளையும் எடுத்து குத்திட்டாரு அப்படின்லாம் பேசியிருந்தாங்க. அப்படிலாம் கிடையாது. இது ஆக்சுவலாக நீ வந்து கேர்ஃபுல்லா பார்த்தீங்கன்னா இது ஒரு irresponsible ஒரு பதில். இன்ஃபேக்ட் விசிகே இதை கேள்வி கேட்டிருக்கணும். விசிகே மட்டும் கிடையாது, எல்லாருமே கேள்வி கேட்டிருக்கணும். இது ஒரு தவறான பார்வை. இவங்க தான் கேள்வி கேட்கணும்னு சொல்றது, எல்லாருமே கேள்வி கேட்கணும். இல்ல விசிகே தான் நீங்க வந்து சீமானவர்கள் பார்ப்பன கடப்பாறையை வச்சு பிராமண கடப்பாறை வச்சு திராவிட கோட்டையை இடிப்பேன், அதுக்கெல்லாம் கோவம் இல்லையா, அவ்வளவு கோவப்பட்டாங்க. ஆமா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா இப்படி நடந்திருக்கு. அதே அமைச்சரவையில இவங்களும் ஒரு அங்கமாக இருக்காங்க. ஆனா அதை பத்தி விசிக இடதுசாரிகளும் கேட்டிருக்கணும். ஆனா இடதுசாரிகள் ட்ராக் ரெக்கார்ட் நான் சொன்ன மாதிரி ரொம்ப மோசமா தான் இருக்கு. ஆனா இடதுசாரிகள் பார்த்த அளவுக்கு அவங்க பெரிய சாதி ரீதியான பிரச்சனைக்குள்ள அவங்க பிராமின்ஸை நியமனம் பண்றாங்க அப்படின்ற பிரச்சனைக்குள்ள அவங்க அதிகமா வரமாட்டாங்க. அந்த பிரச்சனைக்குள்ள அவங்க வர முடியாது. நான் சொன்ன மாதிரி அவங்க பொலிட் பியூரோ எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் சிபிஐ சொல்ல சிபிஐஎம் சொல்றேன். சிபிஐஎம்மோட பொலிட் பியூரோ எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு தலித் மட்டும் தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். எப்படியும் 15-20 பொலிட் பியூரோ மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதுல ஒருத்தர் தான் தலித். அந்த ஹிஸ்டாரிக்கல் மாற்றம் ஏற்பட்டது எப்பன்னா இப்போ ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி தான், 22 தான். அவங்க திமுகவோட கூட்டணியில் இருந்த பொழுது 10% இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீடானது வருது. அப்பொழுது அந்த இடஒதுக்கீடு ஆதரிக்கிறாங்க. திமுக அவங்க இவங்க விசிக எல்லாருமே எதிர்க்கிறாங்க. ஆனா கம்யூனிஸ்ட் அதை ஆதரிக்கிறாங்க. அவங்க வந்து சாதி ரீதியாக அதை பார்க்கலாம், அவங்க வர்க்க ரீதியாக அதை பார்க்கறாங்க. ஸோ அதனால வந்து அவங்க கிட்ட நம்ம நெருக்கடி போடுறதை விட விசிகா தான் இது பெருசா எடுத்தாங்க. சீமான் அன்னைக்கு சொன்ன போது விசிகா பெரிய அளவுல பிரச்சனை பண்ணாங்க அன்னைக்கு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2 பிராமணர்களுக்கு அமைச்சரவையில இடம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல ஒரு பிராமணரை HRNCக்கு போட்டிருக்காங்க. அந்த கேபினெட்ல நீங்க ஒரு அங்கமாக இருக்கீங்க, ஆனா வாய் திறக்க மாட்டீங்க. இப்ப நான் சொல்றது எப்படின்னா, விசிகேவை விட சிபிஐஎம் இதுல ஒஸ்ட் இதுல. ஏன்னா இந்த இஷ்யூவை அவங்க டச் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்த இஷ்யூவை டச் பண்றதுக்கான எந்த ஒரு அருகதையும் அவங்களுக்கு கிடையாது. அவங்களுக்கு பார்வையே இதுல வேறன்ற, அதான் நான் சொல்ல வரேன். அது இன்னும் டேஞ்சர் நான் சொல்ல வரேன். உங்களோட பார்வையே வேற இருக்கிறது ரொம்ப டேஞ்சருங்க. விசிகேவை பொறுத்தளவுல கன்சிஸ்டண்டா இல்ல. அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி சில நேரங்கள் பேசுறது, சில நேரங்கள் அமைதியா இருக்கிறது. இப்ப இந்த இடத்துல அமைதியா இருக்காங்க. ஏன் அமைதியா இருக்காங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும். விசிகே இப்ப அலைன்ஸ்ல இருக்காங்க. அலைன்ஸ்ல இருக்கிறதால வரக்கூடிய லாபங்களை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதனால அமைதியா இருக்காங்க. பட் சிபிஐஎம் பொறுத்தளவுல அவுட்ரைட் அவங்களோட ஸ்டாண்டே தப்பு. நிறைய இடங்கள்ல கேஸ்ட் சம்பந்தமான ஏரியாஸ்ல அவங்க ஸ்டாண்டே தப்பு. அது ரொம்ப இதை விட ரொம்ப மோசம். இவங்களுக்கு ஓரளவுக்கு ஸ்டாண்ட்லாம் எடுத்துருவாங்க கரெக்டா, ஆனா இம்ப்ளிமெண்டேஷன்ல ஃபிளெக்சிபிளா இருப்பாங்க. ரைட், நம்ம வந்து நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அப்படியே ஃபிளெக்சிபிளா இருப்போம். அதை கூட நான் பெருசா குற்றம் சொல்லலை. ஏன்னா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நேற்று நடந்தது வரலாற்று நிகழ்வு. முதல் முறையா ஒரு விசிகே எம்எல்ஏ மினிஸ்டர் ஆகுறாரு. இதை திமுகவும் அதிமுகவும் அனுமதிக்கல. எவ்வளவு நாளா
அது ஏதோ ஒரு சில கால சூழல் ஏற்படுத்தி கொடுத்த ஒரு வாய்ப்பால இன்னைக்கு அவங்க மினிஸ்டர் ஆகிறாங்க. அதான் அஃப்கோர்ஸ் இதில் ஏதோ மழுப்புறன்லாம் கிடையாது. டிவிக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. டிவிக்கு எதுக்கு பெரிய பங்கு உண்டு. அதில் சிங்கிள் மெஜாரிட்டி இருந்தால் அந்த வாய்ப்பை கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் எனிவே, ஆனால் முன்னாடியே சொல்லிட்டாங்க அவங்க, நாங்கள் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு தருவோம் முதல் மாநாட்டிலே சொன்னவங்க தான். டிவிக்கு சொன்னவங்க தான். பட் தனியாக தான் கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த எலெக்ஷனில் அவங்களுக்கு சிங்கிள் மெஜாரிட்டி கிடைச்சா அதை பண்ண வேண்டிய தேவை இருந்திருக்காது. பட் இப்போ அவங்களுக்கும் தேவை இருக்கு. ஆனால் பண்ணிட்டாங்க. டிவிக்கே இவ்வளோ பெருசாக ஜெயிச்சனால தான் விசிகேவுக்கு இன்னைக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ அந்த வகையில் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது தாவேக்காவும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பட் இருந்தாலும் கம்யூனிஸ்டுகளை பொறுத்தளவில் இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும்போது அவங்க பேசவே முடியாது. பட் விசிக்கு எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. அவங்களுக்கு சிக்கல் இருக்கனால சரி இந்த இடத்துல நம்ம ரொம்ப ஒன்றும் அவங்களை டார்கெட் பண்ண வேண்டாம். இல்ல அவங்க வந்து சீமானா அன்னைக்கு டார்கெட் பண்ணிட்டு இருந்தாங்க பயங்கரமா. அது தப்பான ஸ்டாண்டர்ட். அதுல ஒரு தப்பும் கிடையாது. 6 பிராமணர்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுல எந்த தப்பும் கிடையாது. மேபி பார்ப்பன கடப்பாறையை கொண்டு நாங்க திராவிடத்தை வீழ்த்தோம்னு சொல்லியிருக்க தேவையில்லை. ஏன்னா பார்ப்பன கடப்பாறையை கொண்டு வீழ்த்தணும்னு அவசியம் கிடையாது. தமிழ் தேசியத்தை கொண்டு நம்ம திராவிடத்தை வீழ்த்தலாம். பட் ஓகே, சீமானவர்கள் அந்த இடத்துல வேற என்ன கான்டெக்ட்ல சொன்னாருன்னு தெரியல. அதுல வேணா எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்குன்னு சொல்லலாம். ஆனா பிராமணர்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததெல்லாம் கரெக்டான விஷயம் தான். ஒரு கம்யூனிட்டியை நீங்க ஐசோலேட் பண்ணி தனியா வைக்கிறது கரெக்டே கிடையாது. அது அப்பர் கேஸ்டா இருக்கலாம், எந்த கேஸ்டாவும் இருக்கலாம். எல்லாரையும் ஈக்குவலா பாக்குறது தான் கரெக்டா இருக்கும். அவங்களை டீமனைஸ் பண்றதும் கரெக்ட் கிடையாது. அதுவும் குறிப்பா நீங்க பண்ணக்கூடிய தவறுகளை மறைக்கிறதுக்கு இன்னொருத்தனை டீமனைஸ் பண்றது ரொம்ப தப்பு. இப்போ என்னன்னா, இப்போ விசிகாவுடைய அந்த கொள்கைகள்லாம் இப்போ கேள்விக்குள்ளாக்கப்படுது. நிறைய கேள்விகள் சமூக வலைதளங்கள்ல வந்துகிட்டு இருக்கு. திமுக கூட்டணியில தேமுதிக கடைசி டைம்ல தான் வராங்க. 10 சீட்டு கொடுக்கப்படுது. அப்பொழுது நிறைய விமர்சனங்கள், கொள்கை சார்ந்து இருந்த விசிகாவுக்கு, கம்யூனிஸ்டுகளுக்கு, இவங்களுக்கெல்லாம் கம்மியான சீட்டு, உடனே வந்த கடைசி நேரத்தில் வந்த தேமுதிகவுக்கு 10 சீட்டா அப்படின்ற மாதிரி. ஆனால் கொள்கை கூட்டணி விசிகா இவங்கெல்லாம் வந்து திமுகவோட கொள்கை கூட்டணியில் இருக்காங்க அப்படின்லாம் சொல்லப்பட்டுச்சு. ஆனால் எலெக்ஷன் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா தேமுதிக தான் இப்போ திமுகவோட இருக்காங்க. கொள்கை கூட்டணின்னு சொன்ன கட்சிகள்லாம் இடம் மாறி இங்கே வந்துட்டாங்க. ஸோ இப்போ எது கொள்கை எது கூட்டணி என்னன்னே ஒன்றும் புரிஞ்சுக்க முடியல. இதில் சிம்பிள்ங்க. இப்போ யாரெல்லாம் திமுகவோட இருக்காங்க? தேமுதிக, வேற மதிமுக, இந்த மாதிரி சில சின்ன கட்சிகள்லாம் திமுகவோட இருக்காங்க. வேற சில கட்சிகள்லாம் பார்த்தா தாவேக்காவோட வந்திருக்காங்க. அரசியல் நீங்க புரிஞ்சுக்கணும்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸாலாம் யோசிச்சுக்க வேண்டாம். தேமுதிக அங்க இருக்காங்கன்னா தேமுதிகவுக்கு திமுகவோட இருப்பது தான் லாபம். இது திமுக மேல இருக்கக்கூடிய அன்போ பற்றோ கொள்கையோ கோட்பாடோ அதெல்லாம் கிடையாது. திமுகவோட இருந்தா லாபம், அதனால திமுகவோட இருக்காங்க. என்ன லாபம்? பவர் இல்லையே. அவங்க இப்பயும் எம்பி சீட் இருக்குல்ல. உங்களுக்கு வெளியில பார்க்கும்போது பவர் மட்டும் தெரியுது. ஆனா வேற சில ஃபேக்டர்ஸும் இருக்கு அதுக்குள்ள. ஓகே, ஃபியூச்சர் கால்குலேஷன் இருக்கலாம், ப்ரெசன்ட் கால்குலேஷன்ஸ் நிறைய இருக்கலாம். ஆனா லாஜிக் இவ்வளவுதான். தேமுதிக திமுகவோட இருக்காங்கன்னா தேமுதிகவுக்கு திமுகவோட இருப்பது லாபம். தேமுதிகவுக்கு தாவேக்காவோட போறதுக்கு வாய்ப்பு கிடைச்சு தாவேக்காவோட போறது லாபகரமா இருந்தா ஒரு செகண்ட் யோசிக்காம தேமுதிக இங்க இருந்தாங்க ஜம்ப் அடிச்சிருவாங்க. ஏன் தேமுதிக 2 மாசம் முன்னாடி தானே திமுக வந்து சேர்ந்தாங்க. என்ன அதுக்குள்ள பெரிய கொள்கை பற்று எல்லாம் வந்துருச்சா என்ன? இவ்வளவு நாளா திமுக எதிர்த்து அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இன்னைக்கு நீங்க எதுக்கு இப்ப திமுகவோட வந்தீங்க? ஏன்னா திமுகவோட சேர்றது உங்களுக்கு லாபம், அதனால அவங்க திமுகவோட வந்து சேர்ந்தாங்க. திமுக 10 சீட்டு கொடுத்து ஒரு எம்பி சீட்டு கொடுத்து வேற சில விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க. அதிமுகவை விட சிறப்பா கவனிச்சனால தான் இங்க வந்தாங்க. அதே மாதிரி இன்னைக்கு அவங்க திமுகவோட இருக்காங்கன்னா இது சேரிட்டிலாம் கிடையாது. தேமுதிக சேரிட்டி ஆர்கனைசேஷன்லாம் கிடையாது. அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில இது லாபகரமா இருக்கு. தாவேக்காவோட போறது அவங்களுக்கு லாபகரமா இருக்கும்னு அவங்க யோசிச்சிருந்தாங்கன்னா காங்கிரஸ் ஸ்டைலில் அப்படியே டாடா கன்ஸ் அப்படியே போயிருப்பாங்க. ஏன்னா இதுல நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. தாவேக்காவுக்கு தேமுதிகவோட தேவை இருக்கணும். தாவேக்காவுக்கு அது பட்ஜெட்டுக்கு உட்பட்டும் இருக்கணும். அவங்ககிட்ட ஒரு சீட் இருக்கு, அவங்க நிறைய எதிர்பார்ப்பாங்க. எப்போவுமே தேமுதிக நிறைய டிமாண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃபேக்டர்ஸ்லாம் பேஸ் பண்ணி பார்க்கும்போது ரைட்டு நம்ம திமுகவுடைய பயணிக்கலாம்னு அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால இதில் வந்து கொள்கை கோட்பாடு இவங்க நல்லவங்களா அவங்க கெட்டவங்களா எல்லாருமே இப்படி தான் பிஹேவ் பண்ணுவாங்க. சிலவங்க காங்கிரஸ் பார்ட்டி மாதிரி அடிச்சவங்க கவுழ்த்தோன்னு டக்குன்னு வெளியேறிடுவாங்க. சிலவங்க விசிகே ஐயுஎம்எல் மாதிரி கொஞ்சம் பாலிஷாக பேசிட்டு சுமூகமாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளியேறுவாங்க. ஆனால் எல்லாருக்கும் பிரத்யேக நலன் இருக்கு. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நலன் இருக்கு. அந்த நலனை பாதுகாக்கணும்னு தான் எல்லாரும் யோசிப்பாங்க.
ஆனால் தேமுதிக வந்து நாங்கள் கொள்கை சார்ந்து இங்கே வந்திருக்கோம், இது கொள்கை கூட்டணி, பதவி போனாலும் பதவி இருந்தாலும் நான் திமுகவோடு தான் இருப்போம் அப்படின்லாம் ஒன்றும் அவங்க அக்ரிமெண்ட் போட்டு ஒன்று பொதுவெளியில் பேசி அப்படிலாம் ஒன்றும் நடக்கலாங்க. ஆனால் விசிகால அப்படி பேசினாங்க ஓப்பனாகவே. விஜய் வந்து ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளை, சீமானு விஜயும் ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளைன்னு உறுதியாக இருக்குன்னு ஓப்பனாக சீமானு வன்னியரசு எல்லாமே திரும்பவும் வன்னியரசு எல்லாமே பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இவங்க மாறும்போது அது பயங்கர கான்ட்ராடிக்டா இருக்குன்ற. தேமுதிக திமுகவுக்கு போடுறதும் பெரிய கான்ட்ராடிக்ஷன் தான் நான் சொல்றேன். நான் சொல்ல வர்றது என்னன்னா, தேமுதிக எந்த வகையிலையும் விசிகே ஐயுஎம்எல்ல விடலாம், காங்கிரஸை விடலாம் உயர்ந்தவங்க கிடையாது. தேமுதிகவை திமுக காரங்க எப்படிலாம் விமர்சிச்சாங்க, வடிவேல் அவர்களை விட்டு எவ்வளவுலாம் அசிங்கப்படுத்தினாங்க. விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு குடியார பட்டம் கொடுத்து அவர் ஏதோ தெளிவா இல்லாத ஆள் மாதிரி அவரை எப்படிலாம் அசிங்கப்படுத்த முடியுமோ அப்படிலாம் விஜயகாந்த் அவர்களை அசிங்கப்படுத்தினாங்க. உங்களுக்கு கொள்கை கோட்பாடு இல்லாம இருக்கலாம், ஆனா உங்க கட்சியோட கடவுள் மாதிரில விஜயகாந்த் அவர்களை வச்சிருக்கீங்க. அப்படிப்பட்ட ஒருத்தரை திமுக எப்படிலாம் அவமானப்படுத்தினாங்க. நீங்க அந்த கட்சியோட வந்து சேர்றீங்க. இதுவரைக்கும் நீங்க திமுகவோட கூட்டணி வச்சதே கிடையாது, இதான் ஃபர்ஸ்ட் டைமா பண்றீங்க. அதுவும் குறிப்பா விஜயகாந்த் அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் எமோஷன்ஸ் ரொம்ப ஹையா இருக்கும், எல்லாம் ரொம்ப எமோஷனலா இருக்கக்கூடிய பீரியட். அப்படி இருக்கும்போது அந்த டைம்ல நீங்க திமுகவோட போய் அலைன்ஸ் வைக்கிறீங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன், ஒரு கட்சிக்கு இன்னொரு கட்சியோட போக வேண்டிய தேவை இருக்குன்னா எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க. கொள்கை கோட்பாடு எல்லாம் கிடையாது அதெல்லாம். இப்ப விசிகேவுக்கு நாளைக்கே திரும்பவும் திமுக தேவைப்பட்டா திரும்பவும் அங்க போவாங்க. அதெல்லாம் சும்மாதான். என்ன கொள்கை இருக்கு? எப்படி விசிகே வந்து முதல்ல போய் கம்யூனிஸ்டுகள் எப்படி போய் திமுக கூட்டணி வைக்க முடியும்? அதுல என்ன கொள்கை இருக்கு? ஒரு கொள்கையும் கிடையாது. கம்யூனிசம்ன்றது ஒரு கொள்கை, திராவிடம்ன்றது இன்னொரு கொள்கை, அம்பேத்கரியம்ன்றது இன்னொரு கொள்கை, ஐயுஎம்எல்ன்றது அது மதம் சார்ந்த ஒரு கட்சி, அது மத அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி. அப்ப இவங்களெல்லாம் எப்படி ஒரு கொள்கையை வந்து கனெக்ட் பண்ணும்? பாஜக எதிர்ப்புன்றது கொள்கை கிடையாதுங்க. உலகத்துல எந்த ஐடியாலஜியும் பாஜக எதிர்ப்புன்னு ஒரு ஐடியாலஜி கிடையாது. ஸோ அதனால இவங்க 4 பேரும் முதல்ல சேரவே கூடாது. கொள்கை கோட்பாடு சித்தாந்தம் இதுபடி செயல்படுறாங்கன்னா இவங்க 4 பேரும் முதல்ல சேர்ந்திருக்கவே கூடாது. அவங்க சேர்றாங்கனாலே அதெல்லாம் தூக்கி போட்டு தான் சேர்றாங்க. ஒரு கம்யூனிஸ்ட் பார்ட்டி எப்படி முதலாளித்துவ கட்சியோட சேர முடியும்? இன்னைக்கு தமிழ்நாட்டில் கூடிய மிகப்பெரிய பணக்காரர்கள்லாம் திமுக இருப்பாங்க, எலெக்ஷனுக்கு கோடிக்கணக்காக செலவழிக்கிறாங்க. அந்த கட்சியோட ஒரு கம்யூனிஸ்ட் பார்ட்டி எப்படி போய் சேர முடியும்? முதலாளித்துவ கட்சினா கூட பரவாயில்ல, டாப் லெவல் கரப்ட் பார்ட்டி அது. எவ்வளவு வழக்குகள் இருக்கு அவங்க மேல, தலைவர்கள் மேல. அந்த கட்சியோட போய் கம்யூனிஸ்டுகள் சேர்றாங்க. அப்ப இந்த அரசியல்ல எங்கேயுமே கொள்கை கோட்பாடெல்லாம் கிடையாது. இங்க ஓரளவுக்கு கொள்கை கோட்பாடு படி செயல்படுறதுனா என்டிகே. அவங்க எந்த கட்சியோடையும் அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணாம தமிழ் தேசியம்ன்ற அந்த ஒரு இலக்கை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. அதனால ஏகப்பட்ட இழப்புகளையும் அவங்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த எலெக்ஷன்லயும் அவங்களுக்கு 50% ஓட்ஸ் கம்மியா இருக்கு. பட் அதை நம்ம கண்டிப்பா பாராட்டி ஆகணும். என்னன்னாலும் அவங்க அதை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கூடாது. மற்றபடி இருக்கக்கூடிய பெரும்பான்மையான கட்சிகளுக்கு ஒரு கொள்கை கோட்பாடும் கிடையாது. இப்போ விஜய் என்ன பண்றாரு, தாவேகா என்ன பண்றாங்க, தேவைக்கு ஏற்ற மாதிரி எல்லா கட்சிகளோடையும் இப்போ அலைன்ஸ் வைக்கிறது. இவங்க வேணும்னா அவங்க அலைன்ஸ்ல இருக்க எல்லா கட்சியும் சேர்க்கிறது. திமுக தீய சக்தி, திமுகவோட சேர்ந்து 20 வருஷம் பயணிச்ச காங்கிரஸ் என்ன சக்தி? அது எனக்கு பிரச்சனை கிடையாது, நான் காங்கிரஸோட சேர்ந்துப்பேன். காங்கிரஸ் என்ன தூய சக்தியா என்ன? இந்தியாவில் அவங்களோட ஹிஸ்டரியை எடுத்து பார்த்தா தெரியும். அவங்க அதிகாரத்தில் இருக்கும்போது என்னெல்லாம் பண்ணாங்கன்னா திமுகவோட பயங்கரமான வேலைகள்லாம் பார்த்துருக்காங்க. அதுவும் குறிப்பா தமிழர்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்து பார்க்கும்போது தமிழர்களுக்கு எதிராக ஏகப்பட்ட வேலைகள் பண்ணியிருக்காங்க. காங்கிரஸ் வந்து பர்சனலா நமக்கு வந்து இன்னும் பெரிய எதிரி. பாஜக ஓகே, ஒரு மத அடிப்படையிலான கட்சி, அதெல்லாம் ஓகே. ஆனா தமிழர்களுக்கு காங்கிரஸால பாதிப்பு நிறைய வந்திருக்கு. அந்த கட்சியை எடுத்த உடனே சேர்த்துக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு என்ன சார் கொள்கை இருக்கு? உங்களுக்கு ஒரு கொள்கை கோட்பாடு சித்தாந்தம்லாம் இருந்திருந்தா அது அடிப்படையில் தான் நீங்க கூட்டணியா வைக்கணும். திமுக மன்னராட்சினாரு, வாரிசு அரசியல். இங்க காங்கிரஸ்ல வாரிசு அரசியல். அடுத்தது ராகுல் காந்தியோட உட்கார்ந்துருக்கீங்க. அப்புறம் என்ன ஒரு 5 தலைமுறையா இருக்குது அங்க. இங்கேயாச்சும் 2-3 தலைமுறை, அங்க 5 தலைமுறையா இருந்துகிட்டு இருக்கு. மன்னராட்சிய கொண்டு வந்த பெருமையே காங்கிரஸ். அவங்கதான் மிகப்பெரிய மன்னராட்சியை இந்தியாவில் நடத்தினதும் அவங்கதான். ஊழல்ல கத்து கொடுத்தது அவங்க தானே. எங்க பார்த்தாலும் இவ்வளோ பெரிய வீழ்ச்சிக்கு அப்புறமும் அந்த ஃபேமிலி அந்த பார்ட்டி மேல கூடிய கண்ட்ரோல்ல நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம்ன்றாங்க. இன்னமும் அந்த பார்ட்டியை பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த பார்ட்டி இவ்வளவு பெரிய வீழ்ச்சியை ஃபேஸ் பண்ணதுக்கு அப்புறமும் ராகுல் காந்தி இந்த வேலைக்கு ஃபிட் இல்லைன்றது ப்ரூவ் ஆயிருச்சு. இப்ப ஏகப்பட்ட தோல்விகள், அவருக்கு ஒரு கரிஸ்மேட்டிக்கான லீடர்ஷிப் அந்த கட்சி கொடுக்க முடியல. அந்த கட்சியில இருக்க எல்லா செகண்டரி லெவல் லீடர்ஸுக்கும் தொண்டர்களுக்கும் தெரியும் ராகுல் காந்தி இந்த வேலைக்கு சரிப்பட்டு வரமாட்டார் அப்படின்னு. ஆனாலும் இந்த பதவி எங்களோட தான், அது எங்க குடும்பத்தோட ப்ராப்பர்ட்டி, நீங்க பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்ப நீங்க மன்னராட்சி பத்தி பேசுனீங்கன்னா முதல்ல அங்க போய் தான் பேசணும். நீங்க சொன்ன போல
அதை பேசாம இவங்க கூட்டணி வச்சிருக்காங்க. அதான் இப்ப என்னன்னா, நம்ம நிஜமான ஒரு மாற்று கொண்டு வரணும்னா இந்த இருக்கக்கூடிய கட்சிகள் வச்சு, இந்த இருக்கக்கூடிய கட்சிக்காரர்களை வைத்து நம்ம மாற்று கொண்டு வர முடியாது. ஒரு புது கூட்டத்தை அரசியல் மயப்படுத்தணும். நீ நிறைய பேர் அரசியல் பக்கமே வராமல் இருக்காங்க, அவங்களதான் நம்ம கொண்டு வரணும். அதை நம்ம டீட்டெயிலாக பேசுவோம் ஃபியூச்சர்ல. அப்பதான் ஒரு மாற்றம் ஏற்படும். தாவேகா பண்ற மாதிரி திமுக காரங்களையும் அதிமுக காரங்களையும் சேர்த்து வச்சுக்கிட்டு மாற்றம்லாம் கொண்டு வர முடியாது. அது எப்படி மாற்றம் கொண்டு வர முடியும்?